சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவு எப்படி இருக்கு? டபுள் குஷியில இருக்கேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு. தேங்க்யூ. நாளைக்கு? ஆமா, ஓகே ஓகே. நமக்கு அந்த சுதந்திரம் பத்தி சொல்ல போறாரா இன்னைக்கு வானில பாபா? சரி. ஆமா, உண்மையான சுதந்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலேயர்கிட்ட வாங்கின சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கிடையாது. எப்ப மாயாகிட்ட இருந்து விடுதலை ஆகுறீங்களோ அதுதான் உண்மையான சுதந்திரம். கரெக்ட் தான் பிரதர். என்னைக்கு தர்மராஜபுரி தண்டனையில இருந்து யமதூதர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையில இருந்து தப்பிச்சு போறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு. மாயாவை ஒரு வழி பண்ணிடணும் பிரதர், முடிச்சிடலாம். இருங்க. ஓகே, வாணி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆமா, அதுதானே அப்பா வந்திருக்காரு. அதான் அவரை வச்சுதான் செய்யணும் இத, இந்த மாயாவை. ஓகேங்க பிரதர். 15/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் சுபாபா பேசுறாரு. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யம தூதர்களோட தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனோட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை இப்போது வந்திருக்கிறார். கேள்வியும் பதிலும் சொல்லிடுறேங்கிறத கேள்வி கேட்கிறாரு. தந்தை மற்றும் குழந்தையாக நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கிறது? தந்தை புரிய வைக்கிறார் மற்றும் குழந்தைங்க நீங்க புரிய வைக்கிறீங்க, வித்தியாசம் என்ன கேட்கிறாரு. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, தந்தை சொல்கிறார், தந்தை புரிய வைக்கிற பொழுது இனிமையான குழந்தைகளை என்று கூறி புரிய வைக்கிறார். இதன் மூலம் தந்தையோட விஷயங்கள் அம்பு போல பதிகிறது. குழந்தையாக நீங்கள் சகோதரர்களாகிய தங்களுக்குள் புரிய வைக்கின்ற போது இனிமையான குழந்தையை என்று கூற முடியாது. தந்தை பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் அவரது விஷயங்கள் நமது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் குழந்தைக்கு உணர வைக்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பாபா அன்பா பேசிட்டு, குழந்தைகளே உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் பதிதமாகி விட்டீர்கள், இப்பொழுது பாவனாகுங்கள் சொல்றார். கேட்கிறார். பாவனமாகுங்கள், தூய்மை ஆகுங்கள் இப்பொழுது. பாவனம் அதான் என்ன, உங்களை இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா இன்னைக்கு, அதனால சொல்றேன்ப்பா. உங்களை நடுவுல திட்டி விட்டாரு வாவா. உங்களை விடுதலை செய்ய வந்திருக்கேன். என்ன விடுதலை செய்யறேன் அப்படிங்கிறாரு? ராவணனுடைய அடிமைத்தனத்துல உங்களை விடுவிக்கிறேன். எல்லாரும் ராவண ராஜ்யத்துல ராவணனுக்கு அடிமைகளா மாறீங்க. அந்த அடிமைத்தனத்துல உங்களை விடுவிக்கிறேன். யம தூதர்கள் தண்டனை கொடுக்க ரெடியா இருக்காங்க. அந்த தண்டனையில இருந்து உங்களை விடுவிக்கிறேன். தந்தை நினைவுல மட்டும் இருங்க, உங்களுக்கு பாவ கர்மம் அழிஞ்சு போயிடும். ராவணனுடைய அடிமைத்தனத்துல இருந்து வெளியேறி வந்துருவீங்க. இப்படிப்பட்ட சுதந்திரத்தை தந்தை மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு தலைப்புல. கேள்வி பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தை உங்களை குழந்தைகளே இப்படி மாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அதனால குழந்தைங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுது. தந்தையினுடைய வார்த்தைகள்ல அந்த அம்பு இருக்கு இல்லையா, ஞானத்தின் அம்பு பதியுது குழந்தைகளோட இதயத்துல. ஆனா குழந்தைகள் சகோதரர்கள்ட்ட பேசுறோம் இல்லையா, பரமாத்மாவை தவிர மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே சகோதரர்கள் தானே. உங்களுக்குள்ள நீங்க புரிய வைக்கும்போது அந்த அளவுக்கு அந்த ஞானத்தின் அம்பு பதியறது இல்ல அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா தந்தை பெரியவரா இருக்காரு, அப்பாவா இருக்காரு. அதனாலதான் தந்தையோடைய தாக்கம் உங்களுக்கும், தந்தைக்கு இருந்து வர அந்த தாக்கம் உங்களுக்கும் ஏற்படுது, சீக்கிரமா ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாரு. அவரும் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன புரிய வைக்கிறாரு, என்ன உணர வைக்கிறாரு அப்படின்னா, குழந்தைகளே இப்ப நீங்க தூய்மையற்றவங்களா மாறிட்டீங்க, தூய்மையாக வேணாமா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவமானமா இல்லையா? தூய்மையா இருந்தவங்க நீங்க, அரை கல்பம் தூய்மையா வாழ்ந்தவங்க, உங்களுடைய ஆதிஸ்வரூபமே தூய்மைதான், அனாதிஸ்வரூபமும் தூய்மைதான். இப்படி வாழ்ந்தவங்க நீங்க இப்ப தூய்மையற்றவங்களா மாறிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சீக்கிரம் தூய்மை ஆகுங்க அப்படின்னு சொல்றாருப்பா. ஓகேங்க பிரதர். அவரோட விஷயங்கள் அம்பு போல பதிகிறதுன்னு சொல்றாருங்க பிரதர். ஆமா, அம்பு போன்று உணர வைக்கிறார். அதை எடுத்துக்கலாம். சரிங்க பிரதர்.
இப்ப பாபா வந்து கேக்குறாரு, அடுத்து ஓம் சாந்தி சொல்லி பாபா சொல்றாரு, எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைக்கு வந்து இப்போ புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டார்கள். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற குழந்தைகள் மட்டுமே அறிவார்கள். வேறு யாரும் எல்லையற்ற தந்தையை அறிய முடியாது. தன்னை எல்லையற்ற குழந்தை என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர்கள் மட்டுமே இதை அறிவார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். வேறு யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரம்மாவும் கண்டிப்பாக தேவை. அவரைத்தான் ஆதி தேவன் என்று கூறுகிறோம். அவரிடத்தில் தான் தந்தை பிரவேசமாகிறார். தந்தை வந்து என்ன செய்கிறார்? தூய்மை ஆக வேண்டும் என்று கூறுகிறார். தந்தையின் ஸ்ரீமத் என்னவெனில், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். குழந்தைகளுக்கு ஆத்மாவின் அறிமுகம் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆத்மா நெற்றியின் நடுவில் வாசம் செய்கிறது, நெற்றியின் நடுவில் இருக்கிறது. ஆத்மா அழிவற்றது, இதன் சிம்மாசனம் அழியக்கூடிய சரீரம் என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரு தந்தையின் குழந்தைகளாக இப்பொழுது இருக்கிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறுவது தவறு. நீங்கள் நல்ல முறையில் இதை புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒருத்தருக்கு 5 விகாரங்கள் இப்பொழுது பிரவேசம் ஆகியுள்ளது என்று நல்ல முறையில் புரிய வைக்கின்ற பொழுதுதான் இவர்கள் சரியாகத்தான் கூறுகிறார்கள் என நினைப்பார்கள். நாம் சகோதரர்கள் எனினும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்றதும் மாயையோட புயல், அந்த புயலில் சென்று விடுகிறார்கள். மிகச் சிலரே நிலைத்து நிற்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் இந்த நிலை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சிலர் சிறிது நன்றாக புரிந்திருக்கிறார்கள் எனில் அதிகம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். ஒருவேளை யாராவது அதிக கவனம் கொடுக்கவில்லை எனில் இவர் பழைய பக்தர் கிடையாது என்று கூறுவீர்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். யாராவது புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா பிறகு புரிய வைக்கவும் முடியாது. உங்களில் வரிசை கிரமம் இருக்கிறது. யாராவது நல்ல மனிதரா இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு புரிய வைப்பதற்கு அதற்கு தகுந்தாற் போன்று நல்லவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் அந்த அளவுக்கு விரைவாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அறிவீர்கள். ஆம், இவர்கள் புரிய வைப்பது நன்றாக இருக்கிறது என்று கருத்து கூறுவார்கள். தந்தையின் அறிமுகத்தை முழுவதுமாக கொடுக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நேரம் எங்கு இருக்கிறது? எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால்தான் விகர்மம் அழிந்துவிடும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி சொல்றார் பாபா. அதான் எல்லையற்ற குழந்தைகள் தான் இந்த எல்லையற்ற ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். பிரம்மா வாய்வழி வம்சத்தினர் மட்டுமே இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் வந்து சர்வ வியாபி கிடையாது. அவரு சர்வ வியாபின்னு சொல்றது முற்றிலும் தவறு. அவர் இந்த பிரம்மாவுடைய உடல்ல வந்து பிரவேசமாகி நமக்கு ஞானம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறதும் இல்ல. நீங்க சொல்லி எந்த அளவுக்கு புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கும் நன்மை ஏற்படும்ன்றத சொல்றாரப்பா. ரொம்ப ஆமா, நினைவு, இந்த நினைவின் ஆதாரத்துல நீங்க எப்ப உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யறீங்களோ அப்பதான் உங்களுடைய விகர்ம விநாசம் ஆகுது. இந்த மாதிரி ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைன்னாலும் பரவாயில்லை, நீங்க சொல்றது உங்களுடைய கடமை. கண்டிப்பா நீங்க சொல்லி புரிய வச்சே ஆகும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஏன்னா எல்லாரும் ராவண ராஜ்யத்துல அடிமைகளா இருக்காங்க. உங்களுக்குள்ள 5 விகாரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும் நம்ம விகாரத்துக்கு இப்படி அடிமையா இருக்கோம் அப்படிங்கறது தெரியும். அதனாலதான் அப்பா அப்படி சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு. அதுதான் அடுத்து அந்த பெரிய பணக்காரங்க நேரம் இல்ல சொல்லிருவாங்க அப்படின்றாரு பாபா. புரிஞ்சு வருவாங்க, கேட்பாங்க, நல்லா இருக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, பாபாவும் நினைச்சாதான் பாவம் அழியும்.
ஆமா அந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இல்லாட்டினா கேட்டுட்டு போயிருவாங்க. உங்களுக்கு நேரமும் இல்ல, அப்பா நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஞானத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? டைம் இல்ல, அவங்க பிசினஸ், அவங்களுடைய செல்வம், இந்த உலகியல் விஷயங்களையும் மூழ்கி இருக்காங்க. அதனாலதான் அப்பா நினைவு செய்ய சொல்லுங்க. அதன் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியுது. நீங்க இந்த 5 விகாரங்களுக்கு அடிமைகளா இருக்கீங்க. குறிப்பா அவங்க இந்த பணம், செல்வம் இதுலதானே குறிக்கோளா இருக்காங்க. இதுதான் பேராசை அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ, நம்மளும் இப்படித்தான் இருக்கோம் அப்படின்னு. யாருக்காவது ஒருத்தருக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது பாக்கியம் தானே அவங்களுக்கு அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்பா. அப்படி எவ்வளவுதான் பணக்காரங்க நிறைய பேர் வந்தாலும் அதுல யாராவது ஒருத்தராவது வரலாம், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாபா. அதனால கொடுக்க சொல்றாரு. கேக்குறாங்களோ இல்லையோ கொடுங்க ஞானத்தை. ஆமா, போன கல்பத்துல யாரு வந்தாங்களோ போன கல்பத்துல யாரு அவங்க வந்துருவாங்க இல்லையா? ஆனா நமக்கு ஞானம் சொல்ற நமக்கு தெரியாது அவங்க போன கல்பத்துல வந்தாங்களா வரலையான்னு. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீங்க சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. பிரம்மா பாபா வரலைங்களா? பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட் வராரு, வந்துட்டாரு. அதனால அவரு அவ்வளவு பெரிய ஆளு வந்துட்டாரு. அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க பாபாவுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரதர் பாபா சொல்றாரு, தந்தையோட ஸ்ரீமத்தே ஆத்மா அப்படின்றது நிச்சயம். அது ஸ்ரீமத் இல்லைங்க பிரதர், முதல் ஸ்ரீமத் அதுதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. அதான் சொன்னார் இல்லையா அப்பா, ஆத்மா அழியாதது, அது அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனம் சரீரம் அழியக்கூடியது அப்படின்னு. ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு, தந்தை இப்பொழுது நேரடியாக ஆத்மாக்களாக நம்மிடம் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நேரடியாக கேட்பதன் மூலம் அம்பு மிகவும் நன்றாக பதிகிறது. அவர்கள் அதாவது பிரம்மகுமாரிகள் மூலமாக கேட்கிறார்கள். இங்கு பரமபிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாக புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் அனைவருக்கும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா? நீங்கள் அனைவரும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது. அங்கு தந்தை கிடையாது, இங்கு தந்தை அமர்ந்திருக்கிறார், தந்தை உரையாடி கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை கேட்க மாட்டீர்களா? அஞ்ஞான காலத்திலும் தந்தை புரிய வைப்பதற்கும் சகோதரன் புரிய வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். தந்தையின் பிரபாவம் தாக்கம் ஏற்படும் அளவுக்கு சகோதரன் கூறுவது ஏற்படுத்தாது. ஏன்னா தந்தை பெரியவர் அல்லவா? ஆக பயம் இருக்கும். ஆக உள்ளுக்குள் பயம்ன்றாரு. இங்க புரிய வைக்கிறது தந்தை பெரியவர்ன்றாரு. உங்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார். உங்களது தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள். என்னை அடிக்கடி மறந்து போவதற்கு உங்களுக்கு கேட்கிறாரு, வெக்கமா இல்லையா? நல்லா சொல்லுங்க பாபா. என்னை அடிக்கடி மறந்து போவதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்கிறார். தந்தை நேரடியா கூறுகிறார் எனில் அதன் பிரபாவம் உடனேயே ஏற்பட்டு விடுகிறது. அட, தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? எல்லையற்ற தந்தை இப்பொழுது கூறுகிறார், இந்த பிறப்பு நிர்விகாரிகளாக ஆகிற பொழுதுதான் 21 பிறவிக்கு நிர்விகாரிகளாகி தூய்மையான உலகத்துக்கு எஜமானராக இருப்பீங்க. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தந்தை கூறுவது அம்பு போன்று ஆழமாக பதிகிறது. வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். சதா புதியவர்களிடம் தந்தை சந்தித்துக் கொண்டே இருப்பார் என்பது கிடையாது. தலைகீழான கேள்விகளை கேட்கின்றனர். புத்தியிலும் அமர்வது கிடையாது. ஏனெனில் இது முற்றிலும் புதிய விஷயம். இது வரைக்கும் சொல்லுங்க. நீங்க வாசிங்க சிஸ்டர். அப்ப இது கொஞ்சம் வாசிப்பா. பெரிய பேராகிராஃபா இருக்கு, வாசிச்சிடுவா பிரதர். பெருசா இருக்கு. கீதையில் கிருஷ்ணரின் எழுதிவிட்டார்கள். அவரோ இருக்கவே முடியாது. இப்பொழுது நாடகப்படி உங்களது புத்தியில் வந்திருக்கிறது. நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும். நாடகப்படி புத்தியில் இருக்கு. நேரடியா முரளி கேட்கணும் என்ற குழந்தையாக நீங்கள் ஓடி வருகிறீர்கள். அங்கு சகோதரர்களின் மூலம் கேட்கிறீர்கள். சகோதரர் மூலம் கேட்கறீங்க. இப்பொழுது பாபாவிடம் கேட்க வேண்டும். தந்தை கூறுவது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளே என பேசுகிறார். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தையிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லையா? எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள்?
எவ்வளவு நினைவு செய்றீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. எவ்வளவு என்ன நினைக்கிறீங்க? பாபா குழந்தைங்க சொல்றாங்க 1 மணி நேரம். பாபா கேக்குறாரு, அடே நிரந்தரமாக நினைவு செய்தால்தான் உங்களது பாவம் எல்லாம் அழிந்து போகும். பல பிறவிகளின் பாவங்கள் தலைமீது இருக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை இப்பொழுது எதிரில் வந்து புரிய வைக்கிறார். உங்கள் மீது வழக்கு போட வேண்டும். செய்தித்தாளில் யாரை பற்றியோ நிந்தித்து எழுதினால் அவர் மீது வழக்கு கொடுப்பார்கள் அல்லவா? அப்படித்தானே கேட்கிறார். நீங்கள் என்னென்ன செய்தீங்க என்று தந்தை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார். அடுத்து நாடகப்படி ராவணனின் தொடர்பினால் தான் இவ்வாறு ஆனது என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது பக்தி மார்க்கம் அனைத்தும் முடிய போகிறது, கடந்து போய்விட்டது. இடையில் யாருமே தடுத்து நிறுத்துபவர்கள் கிடையாது. நாளுக்கு நாள் கீழே இறங்கி தமோ பிரதானமான தூய்மையற்ற புத்தி தான் இப்போ உங்களுக்கு அதிகரித்து விட்டது. முட்டாள்கள் ஆகிவிட்டீர்கள். யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவரை கல் முள் அனைத்திலும் இருப்பதாக கூறிவிட்டார்கள். கல்லிலும் இருக்கிறார், முள்ளிலும் இருக்கிறார். இதுதான் எல்லை இல்லாத புத்தியற்ற நிலை என்று கூறப்படுகிறது. எல்லையற்ற குழந்தைகளிடம் எல்லை இல்லாத புத்தியற்ற நிலை இருக்கிறது. ஒரு புறம் சிவபாபாவை பூஜை செய்கிறார்கள், மறுபுறம் அந்த தந்தையை சர்வ வியாபின்னு சொல்றீங்க. இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்து விட்டதா? பாபா புரிய வைக்கிறார். தந்தையை நிந்திக்கும் அளவு இப்படி புத்தியற்றவராக இருந்து விட்டோம். இப்பொழுது புரிந்து கொண்டோம். இப்பொழுது பிச்சைக்கார நிலையில் இருந்து இளவரசர் ஆவதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர். அவருக்கு 16,108 ராணிகள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள் என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கம் வருகிறது. யாராவது பாவம் செய்கிறார்கள் எனில் பகவான் முன்னாடி சென்று காதை பிடித்துக் கொண்டு, ஹே பகவானே, மிகப்பெரிய தவறு ஏற்பட்டு விட்டது, கருணை காட்டுங்கள், மன்னிப்பு கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். தந்தை புரிய வைக்கிறார். நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது. எப்பொழுது இவ்வாறு ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் நான் வருகிறேன் அப்படின்றார். நான் வர முடியும், வருகிறேன். பேராகிராஃப் முடியுதுன்றது. தந்தையே நிந்தனை செய்து வந்திருக்கீங்க அரை கல்பமா. துவாபர யுகத்துல கலியுக வரைக்கும் சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க, கல்லலி முள்ளி இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. இப்படி எல்லாம் தந்தை நிந்தனை செய்துட்டே வந்துட்டீங்க. இருந்தாலும் தந்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறேன், இப்ப அந்த உபகாரம் செய்யறேன். இப்ப எங்க இருக்கேன்? பரந்தாமத்துல இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நீங்களும் ஆத்மாக்களா இருக்கீங்க. பரமாத்மா தந்தை அங்க பரந்தாமத்துல இருக்கான். இங்க இருக்கிறதுலாம் எது ஸ்தூல பொருட்களா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா நிந்தனை செய்ததுனாலதான் உங்களுக்கு பாவ கர்மங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அஞ்ஞானத்தின் இருள மூழ்கி போயிட்டீங்க. இப்ப தந்தை நினைவு செய்யுங்க, உங்களுக்கு அந்த பாவ கர்மங்கள் அழிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பக்தி மார்க்கத்துல சாஸ்திரம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசரா இருக்காரு. இங்க இந்த பிரம்மா மூலமா பிரம்மா கிட்ட ஞானம் பரமாத்மா கொடுத்த இந்த ஞானத்தாலதான் இந்த பிரம்மா தான் நாளைக்கு அங்க கிருஷ்ணரா சத்தியுகத்துல கிருஷ்ணரா இளவரசரா பிறவி இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. பெக்கர் டு பிரின்ஸா மாறணும். இப்ப நீங்க மொத்தமா எல்லாத்தையும் தியாகம் செய்திருங்க, நாளைக்கு நீங்க இளவரசரா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா ஏன் இங்க எல்லாத்தையும் தியாகம் செய்ய சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிறது பூரா அல்ப கால சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. இது பூரா புத்திய மயக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதனாலதான் இங்க இருக்கிறத அப்பா எல்லாத்தையும் மொத்தமா தியாகம் செய்யுங்க, அப்பா கிட்ட மொத்தமா எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க, நீங்க பெக்கரா மாறிடுவீங்க. உங்ககிட்ட எதுவும் இருக்காது. நீங்க வரும்போது எதையும் கொண்டுட்டு வரல இல்லையா, அப்ப போகும்போதும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அந்த உணர்வை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் அப்பா இங்க பெக்கரா மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு நீங்க பிரின்ஸா மாற போறீங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து இப்பயே எல்லா ஆஸ்தி அடைஞ்சிட்டீங்க இல்லையா, ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க, குணத்தை அடைஞ்சிட்டீங்க, சக்தி அடைஞ்சிட்டீங்க. ஞானம், குணம், சக்தி இந்த 3 பொக்கிஷங்களையும் அடைஞ்சவங்க கண்டிப்பா இளவரசர்களாதான் அடுத்த ஜென்மம் பிறகு எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் அப்பா இங்க கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுங்க பிரதர்.
அப்பா ஏன் இங்க ஆஸ்தி நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க சிலரு. அது எதுக்கு அப்படி கொடுக்கறது இல்ல அப்படின்னா, இங்க முழு உலகமும் விநாசமாக வேண்டியது இருக்கு, டிராமா மொத்தமா முடிய போகுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. புரிஞ்சதுனாலதான் பழைய வீட்டை புதுப்பிக்கிறத விட புதிய வீடை புதுசா கட்டிருந்தா இல்லையா, அதனால புதிய உலகத்துல உங்களுக்கு எல்லா ஆஸ்தியும் கிடைக்கும், இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசமாக போகுது அப்படிங்கறத சொல்றாராப்பா. ஓகேங்க. பாபா இங்க முக்கியமான அந்த இது சொன்னார்ல, இங்க கேக்குறதுக்கும் அங்க கேக்குறதுக்கும் அதே வித்தியாசம் சொன்னார்ல பிரதர், அது சொல்லுங்க. ஆமா, அது என்னன்னா, இப்ப நம்ம நேரடியா மதுபன்ல கேக்குறோம் இல்லையா, அங்க பரமாத்மா பிரம்மா மூலமா நேரடியா கொடுக்கற ஞானம். அது குழந்தைகள் மனசுல ஆழமா பதியுது மதுபன்ல கேட்டா. ஆனா மற்ற இடத்துல சென்டர்ல சொல்றதெல்லாம் யார் சொல்றா? சகோதர சகோதரிகள் தானே சொல்றாங்க, சரண்டர் தானே சொல்றாங்க. அதனால சகோதரிகளுக்கு இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த ஞானத்தை சொல்லும் போது அந்த அளவுக்கு அம்பு போல தைக்கிறது இல்ல. ஆனா மதுபன்ல பரமாத்மா குழந்தைகள்கிட்ட குழந்தைகளைன்னு சொல்லி புரிய வைக்கிறது ஆழமா மனசுல பதியுது அப்படிங்கறத சொல்றாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படிங்கிறாரு. அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்குள்ளே புரிய வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப அப்பதான் பிரதர் பிரம்மா பாபா மூலியமா கேட்டவங்களுக்கு இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும்ல. இப்ப நம்ம கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. தந்தை இப்பொழுது கூறுகிறார், நீங்கள் அனைத்து தர்மத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறாரோ அவரை அனைத்து தர்மத்திற்கும் சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர். அவரைத்தான், அதாவது எந்த தந்தை அனைவருக்கும் நன்மை சத்கதி கொடுக்கிறாரோ அவரை தர்மத்தினர்களும் சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள். இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? பகவானின் மகா வாக்கியம், நான் சர்வ வியாபி அல்ல, கிடையாது. உங்களுடைய காரணத்தினால் மற்றவர்களின் நிலையும் இவ்வாறு ஆகிவிட்டது. பதித்த பாவனனே என்று அழைக்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வதே கிடையாது. நாம் முதலில் வீட்டில் இருந்து வந்த பொழுது பதித்தமாக தூய்மையாக இருந்தோமா என்ன? தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் இப்பொழுது பதித்தமாகி தூய்மையற்ற நிலையில் ஆகிவிட்டோம். எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களிடத்தில் பரமபிதா பரமாத்மாவின் அறிமுகம் உங்களிடம் இருக்கிறதா? அவர் யார், எங்கு வசிக்கிறார் என்று கேட்டால் மேலிருந்து என்று கூறுவார்கள், அல்லது சர்வ வியாபி என்று கூறிவிடுவார்கள். உங்களது கவனிப்பு முழு உலகையும் சரிவிற்கு வழிவகுத்து விடுகிறது என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள், அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நாடகப்படி ஏற்பட்டாலும் கூட பதித்தமாக இப்பொழுது ஆகிவிட்டீர்கள். அனைவரும் பாவ ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆவதற்கு அழைக்கிறீர்கள். அனைத்து தர்ம ஆத்மாக்களும் முக்திதாம வீட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கு தூய்மையாக இருப்பார்கள். இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. இதை இப்போது தந்தை புரிய வைக்கிறார். இது அனைத்து தர்மத்திற்குமான ஞானம் ஆகும். பாபாவிடம் செய்தி வந்தது, உங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பரமாத்மாவாக நினைத்து நமஸ்கரிக்கிறேன் என்று ஒரு ஆச்சாரியார் கூறினார். இவ்வளவு பேர் பரமாத்மாவாக இருக்கிறார்களா என்ன? எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. யார் அதிக பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நிலைத்திருப்பது கிடையாது. சென்டர்களிலும் சிலர் சில காலம் நிலைத்திருக்கிறார்கள், சிலர் சில காலம். இதன் போல புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் பக்தி குறைவாக செய்திருக்கிறார்கள், அதனால்தான் நிலைத்திருப்பது கிடையாது. இருப்பினும் எங்கு செல்வார்கள்? வேறு எந்த கடையும் கிடையாது. மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்வதற்கு என்ன யுக்தியை உருவாக்குவது? இப்பொழுது அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூற வேண்டும். நீங்கள் முழுமையிலும் முழுமையாக நினைவு செய்யவில்லை அப்படின்னா உங்களது அம்பு எப்படி பாதிப்பை போய் ஏற்படுத்தும்? அதனால்தான் இப்பொழுது பாபா கூறுகிறார், சார்ட் போடுங்க, சார்ட் வையுங்கள். தூய்மை ஆவதுதான் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு தூய்மை ஆகிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் தாரணை ஏற்படும், அதிகமான குஷியும் ஏற்படும். குழந்தைகளுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும்.
நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம் என்று தந்தை வந்துதான் சத்கதி அளிக்கிறார். தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயம் கிடையாது. இது நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்கக்கூடாது. தந்தை இப்பொழுது கிடைத்து விட்டார், வேறு என்னதான் வேண்டும்? தந்தையின் வழிபடி நடந்தால் மட்டும் போதும். இந்த அறிவுரைகளும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது, சத்தியுகத்தில் கிடைக்காது. அங்கு ஞானத்தோட விஷயம் எதுவும் கிடையாது. இங்கு உங்களுக்கு எல்லையற்ற தந்தை இப்பொழுது கிடைத்திருக்கிறார் எனும் போது உங்களுக்கு சொர்க்கத்தை விடவும் அதிகமான குஷி இருக்க வேண்டும். இந்த பேராகிராஃப் முடியுதுன்றது. ஆமா, இப்ப நீங்க எல்லா தர்மத்தினருக்கும் புரிய வைக்கணும், தந்தை சர்வ வியாபி கிடையாது, தந்தை நம்மளை போல ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அரை கல்பமா தந்தை இப்படி அந்த எல்லாரும் கூப்பிடுறாங்க இறைவனை, ஓ காட் ஃபாதர் அப்படி இப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் தந்தையோட உண்மையான அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த அறிமுகத்தை இப்ப நீங்க கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. நாடகப்படி நீங்க எல்லாரும் தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க. இப்ப நீங்க தூய்மை ஆகணும் அப்படின்னா தந்தையை நினைவு செய்தாகணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே பிரதர். அடுத்து பாபா சொல்றாரு, நீங்கள் அயல் நாட்டுக்கு சென்று கூட இதை புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். அனைத்து தர்மத்தினர் மீதும் உங்களுக்கு கருணை ஏற்படுகிறது. ஹே பகவான், கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், துக்கத்தில் இருந்து எங்களை விடுவீங்கள் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் புரிந்து கொள்வது கிடையவே கிடையாது. தந்தை பல வகையான யுக்திகளை இப்பொழுது கூறிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது ராவணனின் சிறையில் இருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் எதுதான் சுதந்திரம் என்று கூறப்படுகிறதுன்னு பாபா கேட்கிறார் என்பதை யாருமே அறியவே இல்லை. ராவணன் சிறையில் அனைவரும் மாட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது உண்மையான சுதந்திரம் கொடுக்க தந்தை வந்திருக்கிறார். இருப்பினும் ராவணனின் சிறையில் அடிமையாக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையான சுதந்திரம் எது என்பதை மனிதர்களுக்கு இப்பொழுதுதான் கூற வேண்டும். இங்கு ராவணன் ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடையாது என்று நீங்கள் பத்திரிகையில கூட போட வேண்டும். மிகவும் அளவாக எழுத வேண்டும். அளவாக எழுத சொல்றாரு. அதிகம் எழுதினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ன என்று கேளுங்கள். நீங்கள் ராவணனோட சிறையில் மாட்டி இருக்கிறீர்கள், மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். உங்களது பிரபாவம் அயல் நாட்டினுக்கு ஏற்படும் பிறகு இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார்கள். உங்களது பிரபாவம் அயல் நாட்டுக்கு போகும்போது அவங்க சொல்லும் போது, அதுக்கப்புறம் அயல் நாட்டுக்கு அவங்க ஏற்படும் பொழுது இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார். ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது சுதந்திரமா அப்படின்னு கேட்கிறார் பாபா. சுதந்திரமா என்ன? சுதந்திரத்தை உங்களுக்கு தந்தை இப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறார். ராவணன் சிறையிலிருந்து சுதந்திரம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அங்கு சத்தியுகத்தில் மிகவும் சுதந்திரமாக மிக செல்வந்தர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். யாருடைய பார்வையும் திருஷ்டியும் விழுவது கிடையாது. எப்பொழுது பலவீனமாக ஆகிறீர்களோ அப்பொழுது அனைவரின் திருஷ்டியும் உங்களது செல்வத்தின் மீது விழுகிறது. முகமது கஜினி கோயில் கொள்ளையடித்தார் எனில் உங்களது சுதந்திரம் நீங்கிவிட்டது. ராவணன் ராஜ்யம் அடிமைகளாக ஆகிவிட்டீர்கள். ராவணனோட ராஜ்யத்துல அடிமையாயிட்டீங்க. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறீர்கள். இப்பொழுது உண்மையான சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கீங்க. அவர்கள் சுதந்திரத்தை புரிந்து கொள்வதே இல்லை. ஆக இந்த விஷயத்தை யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். யார் கல்பத்துக்கு முன்பு சுதந்திரம் அடைந்தார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் என்றாலும் கூட முட்டாள்களை போன்று எவ்வளவு வாக்குவாதம் செய்கிறார்கள், நேரத்தை வீணாக்குகிறார்கள். அப்படி இருந்தால் பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாதுன்னு பாபா இந்த பேராகிராஃப் முடிக்கிறாரு. ஃபுல்லா சுதந்திரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சுதந்திரம் அப்படின்னா, நீங்க ராவண ராஜ்யத்துல அடிமைகளா இருக்கீங்க. இது இந்த ராமாயண கதையிலே பார்த்திருப்போம் இல்லையா? ராவண சீதைய அடிமையாக்கி வச்சிருப்பான், சிறை பிடிச்சு வச்சிருப்பான் இல்லையா? அது போல நீங்க இந்த ராவனுடைய சிறையில இப்ப மாட்டிக்கிட்டீங்க. 5 விகாரங்கள்ங்கிற சிறை. அங்க ஒரு 10 தலையை தூக்கிட்டு ஒரு ராவண சீதையை சிறை பிடிச்சது மாதிரி ராமாயண கதை எழுதியிருக்காங்க.
அத உதாரணமா வச்சு அப்பா சொல்றாரு, இந்த 5 விகாரங்கள்ங்கிற ராவன் கிட்ட நீங்க அடிமைகளா மாறி போயிருக்கீங்க ஆத்மாக்கள். இந்த ஆத்ம சீதையை விடுவிக்கிறதுக்காகவே ஆத்மராமன் இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ராமன் உங்களை இந்த சுதந்திரத்தை இந்த ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எதன் மூலமா? இந்த விகாரங்களை வெல்றதுக்கு ஆனா யுக்தியெல்லாம் இந்த ஞானத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. லாஸ்ட் லைன் சொல்றாரு பாருங்க பிரதர், அது சொல்லிடுங்க பிரதர். சிலர் நீங்கள் எவ்வளவுதான் புரிய வச்சாலும் முட்டாள்களை போன்று எவ்வளவு வாக்குவாதம் செய்யறாங்க, அப்போ நேரத்தை வீணாக்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாதுன்னா அவங்க கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்றாரு இல்லைங்க பிரதர் பாபா? பேசுவதற்கு மனம் விரும்புவது என்ன சொல்றாங்க? இல்ல குடுக்கறத சொல்லுவோம். இப்ப எனக்குமே நிறைய அனுபவம்லாம் இருக்கிறது இல்ல, நம்ம சொல்லுவோம். அவங்க நம்ம அப்பா முரளியில என்ன சொல்றதோ அதை நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க படிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, சாஸ்திரத்தை படிச்சிருப்பாங்க, இல்ல அவங்க வேற ஏதாவது இந்த ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க, குரங்கள்ல இருந்து படிச்சே வந்தான் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதுவும் நம்ம குருமார்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம ஆத்மா மனித ஆத்மா மனித பிறவிதான் எடுக்கணும் அப்பா சொல்லுவாரு. அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க, நாயா பிறந்து பன்னியா பிறந்து பூனையா பிறந்து இப்படி 84 லட்சம் பிறவிகள் எடுத்தா இறுதியில தான் மனித பிறவியே நமக்கு கிடைக்குதுன்னு அப்படின்னு பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட சொல்லி இல்ல மனித ஆத்மா மனித பிறவிதான் எடுக்கும்னு நம்ம சொன்னா அவங்களால ஏத்துக்கிடவே முடியாது. நாங்க தான் பெரியாளு அப்படிங்கிற அந்த அகங்காரம், நாங்க தான் படிச்சிருக்கோங்க தானே, எங்களுக்கு தெரியாதா, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு தான் ஞானமே கிடையாது, நீங்க தான் நல்லா போய் படிச்சுட்டு வாங்க, நீங்க தான் அரகுர ஞானியா இருக்கு நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. இல்ல இத பகவான் சொல்றாருன்னு சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. நாங்களாம் பல பகவான்களா நாங்களும் பாத்துட்டோம், எங்களுக்கு ஒரு பகவான் தான் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. பரமாத்மா வந்திருக்காரு நம்ம சொன்னோம்னா அவங்க மனிதர்களே பரமாத்மா நினைச்சுக்கிறாங்களாம். அதனாலதான் அப்பா இவ்வளவு விஷயம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துல. இப்ப வெளிநாட்டுல சொன்னோம்னா கூட புரிஞ்சுக்கிடுவாங்க, இறைவன் வந்திருக்காரு பரமபிதா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. வெளிநாட்டுல ஃபாரினர்ஸ் கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த இந்தியால ஏகப்பட்ட பக்தி மார்க்கத்துல நிறைய குழப்பம் இருக்குது இல்லையா. இதுல இந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள் சொல்லி புரிய வைக்கும் போதுதான் வாக்குவாதம் பண்றாங்க, முட்டாள்களை போல இருக்காங்க. உண்மையிலே பகவான் ஞானம் கொடுக்கறான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு மனசை விரும்புறது இல்லைன்னு சொல்றாரு அப்பா. நமக்குமே அந்த அனுபவம் எல்லாம் இருக்குது இல்லையா. நம்ம வீட்டுல இருக்கவங்ககிட்டே சொல்றோம், சொன்னாலும் கேக்குறாங்களா, தூய்மையா இருக்கணும், நேரம் முடிஞ்சிச்சுன்னா அது முடியறப்ப முடியட்டும், நாங்க கிளம்பி போறதுப்ப போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்கல்ல. அதான் முட்டாள்களை போல இருக்காங்க, என்ன சொல்றோம்ன்றதை புரிஞ்சுக்கிறது இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்கே மனசு விரும்புறது இல்லைங்கிறாரு அப்பா. அப்ப அந்த கொரோனால கூட எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க இறந்து போனாங்க. அவங்க கிட்ட நான் சொன்ன ஆத்மா பிறவி எடுத்துரும்னு அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது எங்கெங்கயோ போய் பிறந்துட்டு தான் வரும், செடி கொடி நாய் பூனை எல்லாம் அப்படின்னா சரின்ட்டு நான் அமைதியாயிட்டேன் பிரதர். அவங்க அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்க. ஆனா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நம்மளுடைய வேலை என்ன, பரமாத்மா வந்துட்டாரு ஞானம் கொடுக்கறாரு, அதை சொல்லணும். நம்ம அது சொல்றோம், நம்ம கடமை. அதை மட்டும் சொல்லிடுங்க, நீங்க ஆத்மான்னு உங்களை உணர்ந்து பரமாத்மா அவங்க அதை புரிஞ்சுக்கிற நிலையிலே இல்லையே பிரதர், நமக்கு சொல்றதை கேட்க மாட்டாங்களே. ஆமா, என்ன செய்ய முடியும். அதனாலதான் அப்பா சொல்றது யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு மனசை விரும்புறது இல்ல அப்படின்னு. அதுதான் பிரதர். இது அதனாலதான் அந்த பேம்ப்ளெட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து சொல்லி, இந்த மாதிரி நாங்க ராஜயோக சென்டர் நடத்துறோம், வாங்க உங்களுக்கு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த உலகத்துல இருக்கும் போதே அமைதியும் மகிழ்ச்சி அனுபவம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோம்னா அதுக்குதான் காரணம். 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கிறாம யாருக்குமே எதுவுமே புரியாது. 7 நாள் கோர்ஸ் எடுத்தவங்களுக்குள்ளே சிலது விஷயங்கள் புரியாம தான் போகுது, சிலருக்கு பிடிக்குது, சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா. அப்ப புரிஞ்சுக்கலாம் இவங்க நம்ம தர்மத்தை ஆத்மாக்கள் கிடையாது. ஏன்னா நம்ம தர்மத்தை ஆத்மாக்கள்னா சொன்ன உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. வேற்று தர்மத்தை ஆத்மாக்கள்னா புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அமைதியா இருந்துக்க வேண்டியதான். நம்மளும் கூட சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாக்குவாதம் பண்ண என்ன ஆகும், நமக்கும் கோபம் வரும், அகங்காரம் வந்துடும், பாவ கணக்காயிடும். சரி, அவ்வளவுதான். அவங்க சொல்றது சொல்லட்டோம்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அமைதியாயிடணும், அவ்வளவுதான். ஆமா, சரிங்க. பாபா சொல்றாரு, இப்போ தந்தை இப்பொழுது சுதந்திரம் கொடுக்கிறார். ராவணன் அடிமைத்தனத்தில் அதிக துக்கம் இருக்கிறது, அளவிட முடியாத துக்கம் இருக்கிறது.
தந்தையின் ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தோம். சுதந்திரம் என்றால் நாம் எப்பொழுது தூய்மையான தேவதைகளாக ஆகின்றோமோ அப்பொழுது ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம். உண்மையான சுதந்திரம் தந்தை தான் இப்பொழுது வந்து வாங்கி கொடுக்கிறார். இப்பொழுது மாற்றானின் ராஜ்யத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகம். ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாபா சொல்றாரு, எதுவரை நீங்கள் தூய்மையாகவில்லையோ அதுவரை சுதந்திரம் ஆனவர்கள் என்று கூறவே முடியாது என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள். பிறகு அதிகமான தண்டனைகளையும் அடைய வேண்டியிருக்கிறது. பதவியும் குறைந்துவிடும். வீட்டுக்கு அழைத்து செல்ல தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். அங்கு அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள். நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் புரிய வைக்க முடியும். இப்பொழுது என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஆத்மாக்கள் நடிப்பை நடிக்க முக்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். சுகதாமத்தில் இருந்து பிறகு துக்கதாமத்திற்கு தமோ பிரதான உலகிலிருந்து வந்து விட்டீர்கள். நீங்கள் எனது குழந்தைகளே, அதாவது நீங்கள் எனது குழந்தைகளே தவிர ராவணனுடைய குழந்தைகள் அல்ல என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு சென்று இருந்தேன். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் எவ்வளவு சுதந்திரமா இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்காக இப்பொழுது தூய்மையாக வேண்டும். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். அங்கு செல்வத்திற்கான கவலையே இருக்காது. ஏழைகளாக இருந்தாலும் கூட செல்வத்திற்கான கவலை இருக்காது. ஏழைகள் இருந்தாலும் செல்வம் கவலை இல்லை. குஷி தான் அங்கு இருக்கும். கவலை இங்குதான் ஏற்படுகிறது. கவலை இங்குதான் இருக்கு. மற்றபடி ராஜ்யத்தில் வரிசை கிரமமான பதவி அங்கு இருக்கும். சூரியவம்சி ராஜாக்களை போல அனைவரும் ஆகவே முடியாது. எந்த அளவுக்கு முயற்சி அந்த அளவுக்கு பதவி. நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் சேவை செய்யக்கூடியவர் ஆத்மாக்கள். அயல் நாட்டினர்களுக்கும் நீங்கள் இப்பொழுது புரிய வைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் இப்பொழுது சகோதரர்கள் அல்லவா? அனைவரும் சாந்தி தாமத்துலதான் இருந்தீர்கள். இப்போது ராவண ராஜ்யத்துல இருக்கிறீர்கள். இப்பொழுது அனைவரையும் விடுவிக்கிறார். இப்பொழுது வீட்டுக்கு செல்வதற்காக வழி கூறுகிறோம். ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வழி கூறுகிறோம். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். பகவான் அனைவரையும் இப்பொழுது விடுவிக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் எவ்வாறு விடுவிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளவே இல்லை. குழந்தைகள் சில நேரங்களில் குழப்பம் அடையும் பொழுது பாபா எங்களை விடுவித்து தங்களை, அதாவது சில குழந்தைகள் சில நேரங்கள் குழப்பமடையும் போது பாபா எங்களை விடுவித்து தங்களது வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என குழந்தைகள் கூறுகிறார்கள். அதாவது பனிமூட்டத்தில் வழி தெரியாத காட்டில் குழப்பம் அடைந்தது போன்று வழி தெரிவதே கிடையாது. பிறகு விடுவிப்பவர் கிடைக்கும் பொழுது வழி சொல்கிறார். எல்லையற்ற தந்தைக்கும் கூறுகின்றோம் பாபா, அதாவது எல்லையற்ற தந்தைக்கு கூறுகிறோம், பாபா எங்களை விடுவீங்க, நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம். தந்தையை தவிர வேறு யாரும் வழி கூறவே முடியாது. எவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் படித்து வந்தோம். தீர்த்த யாத்திரை அனைத்தும் ஏமாற்றமே அடைந்து வந்தோம். ஆனால் பகவானை தெரிந்து கொள்ளவே இல்லை எனும் பொழுது எங்கு சென்று தேடுவீர்கள்? சர்வ வியாபி பிறகு எப்படி சந்திப்பார்? எவ்வளவு அஞ்ஞான இருளில் நீங்கள் இருந்தீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் இப்பொழுது ஒரே ஒரு தந்தை என்பதை பாபா புரிய வைக்கிறார். அவர் வந்துதான் குழந்தையாகிய உங்களை அஞ்ஞான இருளில் இருந்து விடுவிக்கிறார் அப்படி சொல்லி பாபா வாணி முடிக்கிறாருங்க பிரதர். அஞ்ஞான இருள்ல குழந்தைங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சத்குரு தான் வந்து உண்மையான முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கதி சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் இவர் ஒருத்தர் தான். அதனாலதான் இவர் வந்து குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாகணும் அப்படிங்கிறதுக்கு விஷயத்த சொல்றார். தூய்மையானாதான் மொத்தமா ராவண ராஜ்யத்திலிருந்தே நீங்க விடுபட்டீங்கன்னு சொல்ல முடியும். தூய்மை ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். பதவியும் கீழானதா குறைஞ்சு போயிடும்.
அப்படி பதவி குறைஞ்சு போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்பா வந்து ராஜயோகத்தை கற்பிச்சேன். ராஜயோகம்ன்றது என்ன? ராஜா ஆகிறதுக்கான யோகம். பதவி குறைஞ்சு போயிருச்சுன்னா பிரஜையா மாறிடுவோம். பிரஜா யோகமா அப்பா கற்பிச்சாரு. அதனால உண்மையிலே தீவிரமா முயற்சி செஞ்சு தூய்மையாகுங்க. இந்த வாணி ஃபுல்லாவே தூய்மைக்கான விஷயம்தான். சுதந்திர தினம் இல்லையா? அதனால ராவண ராஜ்யத்துல இருந்து விடுபடணும். இந்த ராவணன் கிட்ட சிறைப்பட்டு இருக்கீங்க குழந்தைங்க, அதுல இந்த ராவணன் கிட்ட இருந்து விடுபடணும். ராவணன்னா இந்த 5 விகாரங்கள்ட்ட இருந்து விடுபடணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த மொழி ஃபுல்லாவே அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா ஆமா நினைவு செய்யணும். நினைவுனாலதான் இந்த ராவணன் பிடிக்கப்படுவான் அப்படிங்கறத சொல்றாரு. நினைவு இல்லைன்னா ஆத்ம உணர்வு. ஏன் நமக்கு அப்பா இந்த விகாரங்களை விடணும் அப்படின்னா, இப்ப ராஜ்யம் அழிய போகுது, ராவணராஜ்யம் அழிய போகுது. அடுத்த ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக்கிட்டு இருக்கு. அங்க ராமராஜ்யத்துல 5 விகாரங்கள்னா என்னன்னே தெரியாது. சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தவங்க தேவதைகள். அதனாலதான் அப்பா இந்த அவகுணங்கள் எல்லாம் விட்டுருங்க, அசுர குணங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும்னாலும் நீங்க தூய்மையாக வேண்டியது இருக்குது. ராஜ்யத்துக்கு போகணும்னாலும் நீங்க தூய்மையாக வேண்டியது இருக்குது. இன்னும் தூய்மையற்ற நிலையில இருந்தீங்கன்னா இறுதி நேரத்துல எப்படி விநாசம் நடக்கும், போகும்போது தர்மராஜபுரியில தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. தண்டனை அடைஞ்சு தூய்மையாகணுமா, தண்டனை அடையாம நினைவு யாத்திரையில இருந்தே பாவ கர்மங்கள் அழிச்சு தூய்மையாகணுமா அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்றாரு. யார் கையில இருக்குது? இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. நினைவு யாத்திரையில இருந்து நீங்க பாவனமாகுங்க அப்படின்னு சொல்றாரு. பாவனம்னா என்ன? தூய்மையாகுங்கன்னு அர்த்தம். இது பாபா வந்து இந்த தூய்மையை பத்தி சொல்றது இந்த 2 யுகம் போற அந்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கு மட்டும்தான் பிரதர். அவங்க மட்டும்தான் இத மாதிரி இது, அதாவது எப்படி சொல்றதுன்னா அவங்க தண்டனை கிடைக்காம போகணும்ன்றாரு. மத்தவங்க அஞ்ஞானத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைச்சு பாபா கூட்டு போயிருவாரு தண்டனைகள். ஆமா, நமக்கு வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது சிஸ்டர். சத்தியுகம் திரேதாயுகம்ன்ற சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அவங்களுக்கு முக்தி தாமத்தின் ஆஸ்தி கிடைக்குது. அரைக்கல்பம் அவங்க முக்தி தாமத்துல எல்லாம் அமர்ந்திருப்பாங்க. ஆமா, 33 கோடி தேவதர்கள் தானே அங்க சத்தியுக திரேதாயுகத்துல வராங்க. சூரிய வம்சி சந்திர வம்சியா? அதுவும் சூரிய வம்சி எவ்வளவு பேரு? 2 கோடி ஆத்மாக்கள் தான். இப்ப எவ்வளவு கோடி இருக்காங்க கலியுக இறுதியில? 800 கோடி இருக்காங்க. 800 கோடியில சத்தியுகம் கல்பம் 1250 வருஷம் 2 கோடி ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப எவ்வளவு குறைவான ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு பாருங்க சத்தியுகத்துல. திரேதாயுகம் வரும்போதுதான் 33 கோடி ஆத்மாக்கள் முழுமையா இறுதியில வராங்க. இறுதிக்குள்ள 2500 வருஷத்துக்குள்ள 33 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க. அப்ப அந்த 33 கோடி ஆத்மாக்கள் எங்க? இங்க 800 கோடி ஆத்மாக்கள் எங்கன்னு பாருங்க. அதுலதான் அப்பா சொல்றாரு கோடியில் சிலர், சிலரிலும் சிலர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இதுதான். அப்ப 33 கோடி ஆத்மாக்கள் மட்டும்தான் சொர்க்கத்துல இருக்க முடியும். மற்ற எல்லாரும் பாருங்க 800 33% மிச்சம் எவ்வளவு ஆச்சு பாருங்க. எங்கயோ இருக்கு 33 கோடி, எங்க 800 கோடி எங்க இருக்கு? 767 கோடி. பாதிக்கா இல்ல 3 பங்குல 1 பங்கு. 3 பங்கா? பெர்சன்டேஜ்ல தான் சிஸ்டர் வருது. இங்க பாருங்க, 800 கோடியில 33 மட்டும் கழிங்களேன். 800ல 33 மட்டும் கழிங்க, 767 வருது. அவ்வளவுதான். 767 கோடி ஆத்மாக்கள் மொத்தமா முக்தி தாமத்துலதான் இருப்பாங்க அரை கல்பத்துக்கு. சரி சரி. அவ்வளவு ஆத்மாக்கள் அங்க இருக்காங்கன்னா அவ்வளவு ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு தான் போறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஞானம் தேவை கிடையாது. இந்த முக்திக்கு போறதுக்கான ஒரு வழி நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மா நினைவு செய்யும் போது நீங்க முக்தி தாமத்தின் ஆஸ்தி அடைஞ்சிருவீங்க. அத மட்டும் சொன்னா போதும் அவங்களுக்கு. ஏன்னா இறுதி நேரத்துல எப்படி அவங்களுக்கு காட்சி அனுபவம் ஆகும். அவங்க முக்திக்கு போறதுக்கான ஒரே வழி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அதாவது அவங்க வந்து பகவான அவ்வளவு நல்லா நினைவு செய்வாங்க. கடைசி நேரத்துல ஈஸியா அத முக்திக்கு போயிருவாங்க. நமக்கு தான் இவ்வளவு ஞானம் புரிஞ்சு தப்பு பண்றோம், தண்டனை கிடைக்கும்ன்றார். கரெக்டுங்களா பிரதர்? அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் சிஸ்டர். அவங்களும் பாவம் செஞ்சிருக்காங்க இல்லையா? பாவம் செஞ்சதுக்கு தண்டனை கிடைக்கும். அதனாலதான் தண்டனை கிடைச்சுதான் போகுது. அதனாலதான் முக்தி தாமத்தோடய நின்னுக்கிறாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியல. நமக்கு தண்டனையும் கிடைக்குது. நமக்கு இறுதி நேரத்துல பாவ கர்மங்கள் இருக்கிறதுனா தண்டனையும் கிடைக்குது. கூடவே சொர்க்கத்துக்குள்ள நம்ம போறோம் இல்லையா?
இங்க ஜென்மம் எடுத்தாச்சுன்னா குமாரிகளா ஜென்மம் எடுத்தாச்சுன்னா, பிரம்மாவுக்கு ஜென்மம் எடுத்தாச்சுனாலே, குழந்தைகளா ஜென்மம் எடுத்தாச்சுனாலே சொர்க்கத்துக்குள்ள வந்துருவோம். ஆனா உயர்ந்த பதவியான அந்த ராஜ பதவி அடைய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. கீழான பதவி அடையிற மாதிரி ஆயிடும். பாவ கர்மங்கள் அதிகமா இருந்து தண்டனை அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கான விஷயத்தான் அப்பா சொல்றாரு. ஓகே பிரதர். பிரதர், அந்த 9 லட்சம் பேர் வந்து எத்தனை வருஷம் பிரதர் இருப்பாங்க? 1000 இப்போ அதுக்கு பாதிக்கு மேலதானே வந்து உங்களுக்கு 2 கோடி வராங்க. அப்ப அந்த 9 லட்சம் பேர் வந்து 1000 வருஷமா? எந்த வருஷம் பிரதர்? 1250 வருஷம். இப்ப சத்தியுகம் இப்ப டேட் சொல்றோம்ல சிஸ்டர், 2024 வருஷம். அதே போல சத்தியுகம் ஆரம்பிக்கும் போது டேட் இருக்கு இல்லையா, 1/1/1. ஆமா, 1ஆம் தேதி 1வது மாசம் 1வது வருஷம் சத்தியுகத்துல முதல் டேட் ஆரம்பிக்கும் பாத்தீங்க இல்லையா. லட்சுமி நாராயணன் வந்து ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காருவாங்க இல்லையா, கிருஷ்ணனும் ராதையும் சேர்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ற நாள் தான் சத்தியுகத்தின் முதல் நாள்னு சொல்லுவார் அப்பா. என்னைக்கு அவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்குதோ அதுதான் சத்தியுகத்தின் முதல் நாள்னு சொல்லுவாரு. அந்த நாள் அன்னைக்கு 9 லட்சம் ஆத்மாக்கள் அவங்க பட்டாபிஷேகத்துல அன்னைக்கு கலந்துக்கிடுவாங்க. ஆமா, 9 லட்சம் ஆத்மாக்கள் அந்த உலகத்துல ரெடியா இருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட். அங்க அந்த 9 லட்சத்துல ஆரம்பிக்கிற அந்த சத்தியுகம் 1250 வருஷத்துல 2 கோடி தான் இருக்கும்னு சொல்றாங்க. 2 கோடி ஆத்மாக்கள். ஏன்னா அங்க யாரு விகாரத்தால ஜென்மம் எடுக்கிறது இல்ல. 1250 வருஷம் எல்லாம் யோக பலத்தால ஜென்மம் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும், எல்லா தம்பதியருக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். 2 குழந்தை தான் இருக்கும். ஒன்னு ஆண் வாரிசு, இன்னொன்னு பெண் வாரிசு, 2 தான் இருக்கும். அதே போல திரேதாயுகத்திலயும் பாருங்க, அந்த 2 கோடி ஆத்மாக்கள்ல ஆரம்பிக்கிற அந்த திரேதாயுகத்தின் முதல் நாள், அந்த திரேதாயுகம் 1250 வருஷம் முடியும் போது 33 கோடி ஆத்மாக்கள் வராங்க அங்க. இது ரெண்டுமே, இந்த சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுமே ராமராஜன் மொத்தமா சொல்றாரு அப்பா. இந்த ராமராஜ்யத்துல கொண்டுட்டு போய் விடுறதுக்கு தான் ஆத்மராமன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. கதை எப்படி அமைச்சிருக்காங்க, இதுல ராமாயண கதை எப்படி அமைச்சிருக்காங்க, உங்களுக்கு தந்தை எந்த விதத்துல புரிய வச்சுட்டு இருக்காரு இந்த ஞானத்தை அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளணும். தாரணைக்கான இது சொல்றாரு பாபா சொல்றாரு, ஒரு தந்தை கிடைத்து விட்டார், ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படவே கூடாது. அவரது வழிபடி மட்டும் நடந்து கொள்ளுங்கள். எல்லையற்ற புத்திசாலியாக குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக இருங்கள். 2வது பாயிண்ட் பாபா சொல்றாரு, யம தூதுவர் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். வருமானத்துக்கு ஆதாரம் ஞானம். வருமானத்துக்கு ஆதாரம் ஞானம். இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும் சொல்றாரு. வரதானம் சொல்றாரு பாபா. ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள் வரதானம் கொடுக்கிறார். சிவபா சொல்றாரு, ஞானம் ஒளி அதாவது ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படுகிறது. எங்கே ஒளி இருக்குமோ வெளிச்சம், அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது. மேலும் தவறென புரிபவர், அதாவது பாபா சொல்ற இது சக்தியானது என, மேலும் தவறென புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார்கள். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி, ஞானமே வடிவானவர்கள் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல் இருப்பார். ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். அப்படி சொல்றாரு. நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட்னு சொல்லுவாங்க. நீங்க லைட் ஹவுஸா இருக்கணும், மைட் ஹவுஸா இருக்கணும்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அதத்தான் சொல்றாரு அப்பா. ஞானம் ஒளியாவும் இருக்குது, சக்தியாவும் இருக்குது. ஒளிங்கிறது லைட்டு, சக்திங்கிறது மைட்டு. இந்த லைட்டு மைட்டு உங்களுக்கு இருக்கும்போது எப்படி இருப்பீங்க, சரி, அந்த எது தவறோ அத தவறுன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க, சரின்றத சரின்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தையும் எழுப்ப மாட்டீங்க, அந்த செயலையும் செய்ய மாட்டீங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் இருக்குது,
அதனால இப்ப ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு இடத்துல அடிச்சோம்னா தெரியும் இல்லையா நமக்கு இங்க தப்பான பொருள் இருக்குது, இங்க பார்த்து போகணும், கவனிச்சு போகணும், இங்க மேடு இருக்கு, இங்க பல்ல இருக்குன்னு கவனிச்சு போக முடியாது ஏற்றுக்குள்ள. அது போல உங்களுக்கு இந்த ஞானத்தின் வெளிச்சம் இருக்குது, கூடவே அதை கடந்து போறதுக்கான சக்தி இருக்குது. அதனால சரி எது தவறு எதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால இத புரிஞ்சுக்கிட்டவங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களால தவறான கர்மத்தையோ தவறான எண்ணத்தையோ எழுப்ப முடியாது அப்படிங்கறத சொல்றாரப்பா. அத பாயிண்ட், கடைசி பாயிண்ட் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். ஞானி ஆத்மா என்றால் புத்திசாலி, ஞானமே வடிவானவர்கள் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல் இருப்பார். ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். என்ன, ஆமா, இந்த ஞானம்ன்றது வந்து புத்திசாலி, அந்த புத்திசாலி. அடுத்து சிஸ்டர், ஞானமே வடிவானவர் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல். அதுதான் சிஸ்டர், அதான் ஞானம் இருக்கவங்க இது இப்படி நடந்திருக்க கூடாது, தப்பா நடந்துருச்சு, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இது வேற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிராமால இருக்கிறது நடக்குது, டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சரியான தப்பான விஷயத்த கூட சரியான விஷயமா மாத்திக்கிடுவாங்க. நெகட்டிவா போகுது இல்லையா விஷயம், தப்பா நடந்துருச்சு, இது இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நமக்கு நெகட்டிவா போகுது இல்லையா எண்ணம், என்ன அந்த நெகட்டிவான எண்ணத்தை கூட சரியான விஷயத்துல அந்த பாதைகளை அவங்க திருப்பிடுவாங்க. எப்படிப்பட்டவங்க, இந்த ஞானமும் இந்த ஞானத்தினால ஏற்பட்ட அந்த மற்றும் சக்தி, லைட் ஹவுஸாவும் மைட் ஹவுஸாவும் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரப்பா. அதான் அவரிடம் வந்து தவறையும் சரியான மாற்றிவிடும் சக்தி இருக்கும். அப்ப நாடகம் சொல்லுவாங்க, நாடகம் சரியாகத்தான் இருக்கு அப்படின்னு மாத்திடுவாங்க. ஆமா, ஓகே பிரதர், ஓகே, நல்லா. அதான் இது ரொம்ப ஆழமா இருக்கு பிரதர், இந்த இது வரதானம் நல்லா இருக்கு, ஈஸியா தான் இருக்கு, புரியல, ஈஸியா தான் இருக்குதா. அந்த வேர்டு புரியல பாத்தீங்களா நமக்கு, அந்த கடைசி அந்த லைன்ல அந்த வேர்டு, ஆமா, அது ஒரு வேர்டு தான் இருக்கும் நமக்கு, அந்த ஒரு வேர்டு தான் இருக்கும் நமக்கு. அந்த ஒரு வேர்டு புரியாம போச்சுனாலும் அந்த வரதானம் மொத்தமும் புரியாம போயிடும். அதனால அந்த ஒரு வேர்டும் கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே, லைட் அண்ட் மைட்ன்றாரு இல்லைங்க பிரதர், லைட். ஆமா, லைட்ன்றது லைட்னா ஒளிங்களா பிரதர், ஒளி. ஆமா, மைட்ன்றது சக்தி. மைட்னா சக்தி. இப்ப சூரியன் இருக்குல்ல சிஸ்டர், சூரியன் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, சூரியனை பாத்தீங்களா என்ன தருது நமக்கு, ஒளி கொடுக்குது, வெளிச்சம் கொடுக்குது இல்லையா. இருந்தாலும் அதுல ஒரு வெப்பமும் இருக்குது பாத்தீங்களா, சக்தி. ஒளியும் கிடைக்குது, அதுல ஒரு வெப்பமும் இருக்குது பாத்தீங்களா, எனர்ஜி. ஆமா, அதுதான் ஒளி மற்றும் சக்தி, சூரியனோட சக்தி, ஹீட் எனர்ஜி. ஆமா, லைட் எனர்ஜி இருக்கு, அதோட கூட ஹீட் எனர்ஜி இருக்குது இல்லையா. ஆமா, அது போல இதுவும் ஞானம்ங்கிறதும் அது போலதான். ஞான சூரியன் வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான் அந்த ஞான சூரியனுக்குள்ளயும் அந்த ஒளியும் சக்தியும் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஒளிங்கிறது வந்து ஞானம் சிஸ்டர், சக்திங்கிறது யோகம். யோக அக்னின்னு சொல்றோம் இல்லையா, யோக அக்னிங்கிறது ஹீட் எனர்ஜி. யோக அக்னி ஹீட் எனர்ஜி, அக்னிங்கிறது ஹீட் தானே. அதாவது பிரதர் நினைவுன்றீங்க, யோகம்னா அதாவது நினைவுன்னு சொல்றாரு பாபா. நினைவு அப்படி சொல்லுங்க, நினைச்சாலே அந்த சக்தி கிடைக்கும்ன்றாரு. அதான பிரதர், கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இல்ல சிஸ்டர், நீங்க இந்த சூரியனை உதாரணமா வச்சு பாருங்க, மத்தத கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போயிடும். ஹீட் எனர்ஜினா அக்னி, யோக அக்னின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அதுக்குதான் ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஞானம் ஒளி, ஞானத்தின் ஒளி. ஞான ஒளிங்கிறது லைட் எனர்ஜி. அதான் லைட்டு மைட்டு ரெண்டுமே சேர்ந்ததுதான் அந்த சூரியன். சூரியன்ல ஒளியும் இருக்கும், அதுல ஹீட் எனர்ஜியும் இருக்கும். அத அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஞான சூரியனுக்குள்ளயும் அந்த நீங்களும் மாஸ்டர் ஞான சூரியனா ஆகணும்னா உங்களுக்கும் அந்த லைட்டும் மைட்டும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் உங்களை மாஸ்டர் ஞான சூரியன்னு சொல்ல முடியும். அதுக்காகத்தான் இந்த மாஸ்டர் ஞான சூரியனா யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சரி எது தவறு எதுன்னு
புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. அப்ப அந்த சூரியனுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கறனாலதான் அந்த எல்லாமே வந்து இப்ப கெட்டு போனது, அதாவது கெட்டு போயிடும். அதான் என்ன சொல்லுவாங்க, இந்த கிருமி எல்லாம் கூட போயிடும். சூரியன் அது கிருமி, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது எல்லாமே இப்ப நம்ம ஒரு ஏதாவது துணி காய வைக்கணும், துணி வைரஸ் எல்லாம் வைரஸ் பாக்டீரியா அழிஞ்சு போயிடும் அதோட ஹீட் எனர்ஜில அப்படிங்கறது சொல்றாங்க. அவ்வளவு சக்தி இருக்கு நமக்குள்ள. அது போல நீங்களும் எப்ப லைட் ஹவுஸா மைட் ஹவுஸா மாறுறீங்களோ அப்ப அந்த மாயா கிருமி இருக்கு பாத்தீங்க இல்லையா, மாயா அசுத்தம் பண்ணி வச்சிருந்தது இல்லையா, தூய்மையற்ற விஷயங்களை, இந்த 5 விகாரங்களின் விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்க எப்ப லைட் ஹவுஸா மைட் ஹவுஸா மாறீங்களோ அப்போ உங்களுடைய அந்த ராவனுடைய அந்த சம்ஸ்காரம் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அப்படிங்கறது சொல்றாரு. பவர் சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, ஸ்லோகன் சொல்றாரு, நிறைய சொல்ல. ஆமா ஆமா, நிறைய சொல்லிட்டே போலாம் அதுல. ஓகேங்க. இது ஒருத்தர் ஒரு மாதிரி ஞானத்தை சிந்தனை பண்ணுவாங்க இல்லைங்க பிரதர், இந்த வரதானத்தை. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சரிங்க பிரதர். ஸ்லோகன் சொல்றாரு பாபா, எவரொருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையே விரும்புவராக, நல்ல சிந்தனையாளராக, அவர்தான் நல்ல சிந்தனையாளரோ அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருப்பார்கள்னு சொல்றாரு பிரதர். ஆமா, யாரு நல்ல சிந்தனையாளராகவும் பிறருக்கும் தனக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்காங்களோ, நன்மைகளை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்களோ, எனக்கும் நன்மை நடக்கணும் பிறருக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற அந்த நன்மைக்கான விருப்பமும் கூடவே அந்த நல்ல விஷயங்களையும் சிந்தனை செஞ்சுட்டு இருக்காங்களோ, இந்த ஞான சிந்தனையே செய்துட்டு இருக்கோம் பாத்தீங்க இல்லையா, அவங்கதான் கண்டிப்பா வீண் சிந்தனையில இருந்து விடுபட்டவங்களா இருக்க முடியும். இல்ல ஏதாவது நெகட்டிவா சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம், மத்தவங்களுக்கு ஏதாவது தவறு செய்யணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை வச்சிருந்தோம்னா என்ன சிந்தனை வரும், வீணான சிந்தனை ஓடும். அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், நல்ல சிந்தனையாளர்களாலதான் வீண் சிந்தனையில இருந்து விடுபட்டு இருக்க முடியும். நம்ம ஏதாவது வீண் சிந்தனை செய்துகிட்டு இருக்கோம்னா நம்ம நல்ல சிந்தனையில இல்ல, நம்ம யாருக்கும் தவறு செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஓகேங்க பிரதர். ஓகே, அவ்வளவுதான் பிரதர். வாணி ஃபுல்லா பாபா வந்து ரொம்ப நல்லா இன்னைக்கு உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மாயா எப்படி இருக்கு, எப்படி வந்து சிறையில வச்சிருக்கு, எப்படி எல்லாம் துக்கம் கொடுத்திருக்கு, அதுக்கு எப்படி நீங்க அடிமையானீங்க, இப்ப எப்படி வெளியில வரணும், செஞ்சது யாரு அப்படி சொல்லி கேக்குறாரு. கல்லுல முள்ளுல சர்வே நீங்க தான் சொன்னீங்க, உங்களாலதான் நாடகத்துல இருக்குன்றாரு. மொத்தத்துல இது நீங்க தப்பு இல்ல, ஆனா நான் செஞ்சது நம்ம தான், நம்மள வச்சே எல்லாருக்கும் இத சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாருங்க பிரதர் பாபா. மெயின் ஸ்ரீமத் சொல்லுங்க பிரதர். மெயின் ஸ்ரீமத் தூய்மைதான், அதான் ஆத்மான்னு சொல்லி சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்றாரு. அதான் ஆத்மா நினைச்சாலே இந்த நம்மளோட அந்த இயற்கை குணம் வந்துரும் இல்லைங்க பிரதர். பரமாத்மா அது ஆத்மான்னு நினைச்சாலே வந்துரும். நம்ம இப்படித்தானே இருந்தோம், இவ்வளவுதானே ஆத்மாக்குள்ள இருக்கு, அதுதான் ஸ்ரீமத் சொல்றாரு, ஆத்மான்னு நினைங்கன்றாருங்க பிரதர். ஆமா, ஆங்கிலேயர்கள்ட்ட வாங்கினது பேரு சுதந்திரம் கிடையாது. நீங்க எப்ப இந்த ராவணன்ட்ட இருந்து விடுதலை ஆகுறீங்களோ, 5 விகாரத்துல இருந்து விடுபட்டு எப்ப மாயாஜி பண்றீங்களோ அப்பதான் நீங்க உங்களை உண்மையான சுதந்திரம் அடைஞ்சவங்களும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆமா ஆமா பிரதர், அது மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சந்தோஷமா, ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டோம் சுதந்திரம் வாங்கிட்டோம்னு. ஆனா உண்மையான சுதந்திரம் என்னன்னு பாபா வந்து சொல்றாரு, இப்ப சொல்றாரு, புரிய வைக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே இப்ப அந்த 5 விகாரம் தான் வந்து சந்தோஷம்னு நினைச்சிட்டு சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 5 விகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க பிரதர், அத சொல்றாரு. எல்லாருமே இப்ப சுதந்திரமா தானே இருக்கிறாங்க, யாரும் கேள்வி கேட்க முடியாது. எங்க சுதந்திரம், எங்க விருப்பம், இப்படிதான் இருப்போம், என்ன வேணாலும் ட்ரெஸ் போடுவோம் அப்படிதானே இப்ப பெண்கள் இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் அடிவு, சுதந்திரம் நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த சுதந்திரம் மாயா கிட்ட வாங்கல, அது வச்சு செய்யும் அடுத்து. அது மாயாவோட வேலையே அதுதான் சொல்றாரு பாபா. எல்லாருக்கும் இனி துக்கத்துலதான் இருக்காங்க, ஆனா தெரியாம இருக்காங்க, நீங்க புரிய வைங்கன்றாரு. ஆனா சந்தோஷமா தான் பிரதர் இருக்காங்க எல்லாருமே, நிஜமாலேயே ராவணன் ராஜ்யத்துல அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா தான் இருக்காங்க. அப்படிலாம் இல்ல சிஸ்டர், நம்ம பேருந்து பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க,
உட்காந்து சொல்லுவாங்க எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு. அத மறக்கிறதுக்காக அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அதான் கரெக்ட். ஓகேங்க பிரதர். பாபா வாணி. தேங்க்யூ சிஸ்டர். சூப்பர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பாபா.